டெல்லி ஒரு பக்கம் கூட்டணியில இணையணும் அப்படின்னு கொடுத்து கொண்டிருக்கிற அந்த குடைச்சல்கள், இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா பாஜகவுடைய பி டீம் தான் அப்படின்னு தொடர்கின்ற திமுகவுடைய விமர்சனங்கள். அதற்கு உதாரணங்களா பார்த்தோம்னா வேலூர் மாநாட்டில் கூட எடப்பாடி அவர்கள் பேசினப்ப வேண்டுகோள், தேசிய கல்விக் கொள்கையை ஒட்டி வேண்டுகோள் வச்சாரு. கோரிக்கை தொனியில அது சாஃப்டா இருந்தது. மும்மொழி கொள்கையை கராரா அவர் ஏன் எதிர்க்கல? அப்புறம் கூட்டணி வேறு, கொள்கை வேறு. அது தேர்தல் நேரத்துல கூட்டணி முடிவெடுத்துக்கலாம் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இது எல்லாமே பாஜகவோட அவங்க மறைமுக உறவோடு தான் இருக்காங்க அப்படின்னு திமுக கூட்டணி கட்சிகள்லாம் விமர்சனங்களை முன்வைத்தபடி இருக்காங்க. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளையும் எதிர்பார்த்துட்டு இருக்காரு எடப்பாடி. எங்க அதுக்கு சிக்கலாகிடுமோ அப்படின்னு தான் உடனடியாக முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமார் அவருமே மும்மொழி கொள்கையை எதிர்த்து அவரு அறிக்கை வெளியிட்டிருந்தாரு, பேசியிருந்தாரு. இப்ப லேட்டஸ்டாக பார்த்தோம்னா மற்றொரு முன்னாள் அமைச்சரான சீனியரான திரு கே.பி. முனுசாமி மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நிதியுதவி என்பது சர்வாதிகார மனப்பான்மை அப்படின்னு கடுமையாக அட்டாக் செஞ்சிருக்காருங்க அதிமுக.